என்ன என்ன சொல்றீங்க? புரியல. சினிமா நடிக்கிற ஓட்டு போட்டதுனால மழை வரலையா? கலைஞருக்கு போட்டிருந்தாக்க எந்த ஜோசியக்காரன் சொன்ன அப்படின்னா போச்சு. வெளியே போய் போச்சு, வெளியே போய் சொல்லிவிடாத. நம்ம இடுப்புக்குள்ளே ஒடிச்சு விட்ருவாங்க. கலைஞர் வந்திருந்தாருன்னா, ஸ்டாலின் வந்திருந்தாருன்னா மழை பெய்யுமாம்மா. நடிகை வந்திருக்கிறானா, அதனால் மழை பெய்யல. ஏன்னா என் பேரெல்லாம் இந்த ஒரு தடவை மாற்றம் வரட்டும், நீங்கள் மாற்றி போடுங்கப்பான்னு சொன்னால் நான் எதையை பற்றி சிந்திக்கலை. பையன் சொன்னது மட்டும்தான் நான் மனசில் வச்சுட்டு போனேன். பாருங்க எப்படி பேசுகிறேன். பாருங்க உட்காந்துட்டு பேசுது பாருங்க. படுத்துக்கிட்டு பேசு போட்டீங்களா? தப்பு இல்லையா அது? காசு வாங்கி ஓட்டு போட்டாக்கா வேலைக்கு போக வேண்டியதில்லை. அதை வச்சு உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ நாங்களாம் பிள்ளைங்களை படிக்க வைக்கல, வாடகை வீட்டில் இருந்து எல்லாம் பண்ணல. எத்தனை கடன் கட்டல, எத்தனை குழுவு எல்லாம் நாங்கள் செய்யலை. அந்த காசை வச்சுட்டாக்கா எல்லாம் பண்ணிவிடலாமா? இன்னைக்கு சொந்த வீட்டுக்காரங்க கூட பிள்ளைங்களை யாரையும் படிக்க வைக்கல. நாங்கள் கஷ்டப்பட்டாலும் சைக்கிளில் வியாபாரத்துக்கு போனாலும் எது எப்படி இருந்தாலும் பிள்ளைங்கள ஒரே மனசாக படிக்க வச்சார். அதுங்க இன்றைக்கி என்ன நினச்சாலும் சரி, நம்ம நல்லது நினைக்கலான்னு நினச்சோம். என்னமோ அவங்க கொடுக்குற காசில் தான் நம்ம ஜன்மமே முடிகிற மாதிரி பேசுகிறீங்க. நான் எனக்கு சொல்கிறது என்னமோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பேசுகிறாங்க. மழை அது வேணால் காலங்கள் ஜனங்கள்லாம் ஒரு நீதி நேர்மை இல்லாத இருக்கிறதுனால அது காலம் மனுஷர் மாறுதாங்க. காலமெல்லாம் அங்கேயே தான் இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாததும்பாங்க. என்ன சொல்கிறேன் தங்கச்சி கட்டி கொடுத்தானா? தங்கச்சி கட்டி கொடுத்தது 12 வருஷம் மழை இல்லையா? 12 வருஷம் மழை இல்லை தங்கச்சி ஊரில். 12 வருஷமா மழை இல்லாமல் சொல்லுங்க. 12 வருஷம் மழை இல்லாமல் இருந்துச்சான். அப்புறம் சொல்லுங்க, நான் கேட்டு வச்சுக்கேன். கேட்கலைன்னா எங்கள் அண்ணா விட்டு போயிட்டாரு அப்படின்னாலும் விட்டுட்டாரு. போவாதுண்ணா 7 பிள்ளைக்கலாம் போவாதுண்ணா, இங்கே போவாதுண்ணா சொல்ல கேட்காம நான் எங்கள் அண்ணா விட்டு போயிட்டு வரேன் போயிட்டு அப்போ அப்படின்னா 12 வருஷம் மழை இல்லையா? எல்லாம் போயிட்டான். அப்புறம் காடெல்லாம் அப்படியே வெடிச்சு நிற்கிதான். அப்புறம் வந்தாள் அவங்க அனுக்காண்டா 7 பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு ஊருக்குள்ள நுழையிலே. ஐயோ நல்லதாக வார பிள்ளைங்க எல்லாம் கூட்டிகிட்டு சனகை ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிட்டா, ஐயோ நான் நல்லதாக வரலாம் அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் மூடி மண்டாரஞ்செடி தட்டு கொண்டெல்லாம் மண்டாரஞ்செடி சொல்லிட்டாலாம். அண்ணன் கொண்டாடி ஆமாம், கதவெல்லாம் மூடி சந்திரையெல்லாம் மண்டாரச்சி வைங்க அப்படின்னு தோழிகிட்ட சொல்லிட்டு மேலே மெத்த மேலே ஏறிட்டாலாம். இவங்க எல்லாம் கதவெல்லாம் அடைச்சி மண்ணடிச்சு எல்லாம் பண்ணிட்டாலாம். அம்மா 7 பிள்ளைங்களும் கூட்டிகிட்டு நல்லதாக வந்தாலாம். எனக்கெல்லாம் சந்தோஷப்பட்டாப்பா. 7 பிள்ளைங்களும் கூட்டிட்டு வரா. இதெல்லாம் 40-45 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. 84 85 எனக்கு கல்யாணம் ஆச்சு. 82 80 எங்கள் அப்பா எங்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த கதை கேட்டோம். இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க. அதை நம்ம ஊன்னு கேட்கலைன்னா அப்புறம் அவங்க சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அவங்கள கேவலப்படுத்துறதான்னு நினச்சிக்குவாங்க. சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்களேன். அது உண்மை தானே. ஒரு முறையில் அது இதுக்கு பிள்ளைங்க போய் தூக்குனா சரி, அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்கட்டும். நம்ம பாட்டு நைட்டு எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க போட்டுக்கிறதுக்கு. கொஞ்சம் டக் பிடிச்சி கொடுக்கலான்னு. பிள்ளைங்க ரொம்ப